ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நல்ல தெளிவாக நுணுக்கமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே ஸ்லீவில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே புரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நுணுக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் வந்து ஸ்லீவோட மெத்தட் வந்து ரொம்ப நுணுக்கமாக கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து எந்த துணி நம்ம எடுத்தாலும் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். எந்த சுருக்கமுமே இல்லாமல் அயர்ன் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ்லேயே ஒரு 36 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு சைடில் ஜாயிண்ட் தேவைப்படாது. 36 சைஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக சைடில் ஜாயிண்ட் வேணும். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லீவ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்லீவோடைய ஹைட், ஒரு ஸ்லீவுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவுடைய ஹைட்டு, ஸ்லீவுடைய ரவுண்டு, இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்தும் ஸ்லீவுடைய ஹைட்டும் ரவுண்டும் வச்சு தான் நம்ம ஸ்லீவை எடுக்க முடியும். நான் வந்து இப்போ ஸ்லீவுடைய ஹைட்டு வந்து 7 வச்சுருக்கேன். இருக்குது, நீங்கள் எந்த அளவு வேணால் வைக்கலாம். 5, 7 எவ்வளோ ஸ்லீவ் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் 7 வச்சுருக்கேன். இதோடைய ரவுண்டு எவ்வளோ வருது அப்படின்னா, இது வந்து ஒரு 36 அளவுடைய ஸ்லீவ். ஓகேவா? இதோட ரவுண்டு வந்து 5 வருது. இப்போது கீழே வந்து ரவுண்டு 5 வருதுன்னா நீங்கள் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ரவுண்டில் ஒரு 3 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறது கரெக்டாக வரும். இப்போது நான் ஆம்கோல் உயரம் இருக்குது இல்லையா, அந்த உயரம்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஹைட்டு, ஸ்லீவுடைய ஹைட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 3 இன்ச்சுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஒரு லைனை எடுத்து அப்படியே கர்வாக அந்த 3 இன்ச்சு லைனில் வந்து நான் விட்டுருக்கேன். இப்போது அந்த 3 இன்ச்சு லைன்லேருந்து கீழே 5 இன்ச்சு நம்ம ஸ்லீவோட ரவுண்டு இருக்குது இல்லையா, அந்த ஸ்லீவுடைய ரவுண்டில் கரெக்டாக நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சைடில் வந்து 1.5 இன்ச்சு நான் தையலுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு 36 ஸ்லீவு. ஸோ 36 சைஸ் ஸ்லீவுக்கு வந்து சைடு ஜாயிண்ட்டு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு அந்த கீழே ரவுண்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, உங்களுக்கு 5 இன்ச்சு இருக்குன்னா சைடில் எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு இருக்கணும். இருந்தால் தான் உங்களுடைய ஆம்கோல் ரவுண்டை கரெக்டாக எடுக்க முடியும், பத்தும். எந்த சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு சைடில் ஸ்லீவோட ரவுண்டு என்ன இருக்கோ, ஸ்லீவ் ரவுண்டை விட எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச்சு இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆம்கோலுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, ஒரு கால். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து இது மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சைடில் 1.5 இன்ச்சில் ஒரு அர்க்காத்து, மேலே ஷோல்டரில் ஒரு அர்க்காத்து போட்டாச்சு. இது வந்து ஒரு 36 உடைய ஸ்லீவ். ஓகேவா? இப்போது இதுவே வந்து 36க்கு மேலே 38, 40 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சைடில் ஜாயிண்ட் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4 அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடக்கி நீங்கள் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த சைடு ஜாயிண்ட்டு 4 சைடுமே வருது. 4 சைடும் வரும்போது ஆம்கோலில் வந்து ரொம்ப தக்கையாக இருக்கிற மாதிரி, ரொம்ப நிறைய துணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரியா? அந்த மாதிரி எடுக்காமல் துணியை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸ்லீவுடைய ரவுண்டு என்ன இருக்கோ, எனக்கு வந்து இப்போ ஸ்லீவுடைய ரவுண்டு வந்து 6.5னா 13. சரிங்களா? 13ல் பாதி 6.5. ஸோ அந்த 6.5க்கு மேலே சைடில் 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் மடக்கி போட்டிருக்கேன். ஸ்லீவ் ஹைட் வந்து அதே 7 தான் வச்சுருக்கேன். ஓகேவா? 7 தான் ஹைட் வச்சுருக்கேன். ஆனால் கீழே மட்டும் ரவுண்டு என்ன பண்ணியிருக்கேன், மாறி இருக்குது. இப்போது இது வந்து ஒரு 38லேருந்து 40 அந்த சைஸ்க்கு உள்ள ஸ்லீவ். ஓகேவா? இப்போது இதில் வந்து இப்போ இந்த ஸ்லீவுடைய ரவுண்டு வந்து 6.5 வச்சுருக்கேன். 13ல் பாதி 6.5. ஸோ இப்போ இந்த 6.5 நான் மார்க் பண்ணது போக சைடில் வந்து 3 இன்ச்சு எனக்கு இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் 3.25 இன்ச்சே இருக்குது. எனக்கு தேவையான அளவுக்கு அதில் இருக்குது துணி. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம மேலே அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் அந்த 3 இன்ச்சில் தெரியுதா உங்களுக்கு, அந்த 3 இன்ச்சில் இப்போ வந்து லைன் பண்ணிடலாம். ஹைட் இருக்குது இல்லையா, ஹைட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு. தையலுக்கு எக்ஸ்ட்ராலாம் அளவு கொடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம மேலேயே தையலோட அளவு கொடுத்தாச்சு. ஸோ அதுலேருந்து தான் 3 இன்ச்சை மைனஸ் பண்ணுறோம். அதனால் தையலுக்குன்னு திருப்பவும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டாம், மேலே பண்ணியிருக்க லைன்லேயே கொடுத்தாச்சு. இப்போது ஒரு 1.25 இன்ச்சுக்கு அப்படியே அந்த லைன்லேருந்து அப்படியே ஒரு கர்வ் எடுக்கணும். கர்வ் எடுத்து
நம்ம 1.5 இன்ச்சுக்கு சைடு தையல் விடுவோம் இல்லையா, அது வரைக்கும் அந்த கர்வை முடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே வச்சிடணும். ஓகேவா? இப்போது இந்த லைனை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஒரு 1.5 இன்ச்சு சைடில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ரவுண்டு எங்கே முடியுதோ அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். இப்போது நான் அந்த தையலுக்கு விடுறத தனியாக வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான், இது முடிஞ்சிச்சு. இப்போது சைடில் 1.5 இன்ச்சு அதையும் வந்து நம்ம அப்படியே லைன் எடுத்துடலாம். இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 40 சைஸ் வரைக்கும், 38, 40, 36க்கு மேலே போயிடுச்சுனாலே கண்டிப்பாக ஸ்லீவு சைடில் ஜாயிண்ட் வரும். அது நம்ம என்ன தான் மெட்டீரியல் எடுத்து கஸ்டமர் நம்ம கொடுத்தாலும் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அதை முழுசாக நீங்கள் 4ஆக மடித்து போட்டு 4 சைடும் ஜாயிண்ட் வர்ற மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா 2 சைடு மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். இப்போ இந்த 2 சைடு ஜாயிண்ட்டையும் நீங்கள் பின்னாடி வர்ற மாதிரி தைச்சி ஜாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அது பின்னாடி வர மாதிரி பேக் சைடு ஸ்லீவில் வர்ற மாதிரி தைச்சிக்கோங்க. முன்னாடி இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பின்னாடினா அது வந்து உங்களுக்கு தெரியாது, ஆம்கோலில் தான் போகும். அதுவும் உள்ளே தான் வரப்போகுது, ஆம்கோல் சைடில் அக்கிளில் போயிடும். ஸோ பேக் சைடில் கொடுக்கும்போது அது பெருசாக தெரியாது, கஸ்டமருக்கு போடும்போதும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 4 சைடுமே வந்து அந்த ஜாயிண்ட் வந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப தக்கையாக இருக்கும். போடும்போது உள்ளே என்னமோ நிறைய துணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சைடில் ஜாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டை எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு, ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு எந்த டவுட்டும் இந்த ஸ்லீவில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நம்ம உள்கட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ண ஸ்லீவை நம்ம அந்த ஷோல்டரில் ஒரு நாச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் நகர்த்துனீங்கன்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டிங்கன்னா அந்த பின்னாடி பார்த்திங்களா கொஞ்சம் அழகாக அந்த கேப் வருதா, அதில் நீங்கள் அப்படியே மார்க்கரை வச்சு லைட்டாக மார்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, மார்க் பண்ணி விட்டுட்டு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா அந்த உள்கட்டும் முடிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அழகாக வரும். ஒரு 3/4 இன்ச்சுக்கு மட்டும் அந்த ஷோல்டர்லேருந்து துணியை நகர்த்துனீங்கனாலே வந்து இந்த மாதிரி உள்கட்டுக்கும் நம்ம அழகாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மடித்து போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஷோல்டரில் வச்ச மாதிரி திருப்பியும் வச்சுட்டேன். பார்த்திங்களா, அந்த ஒரு சைடு மட்டும் அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு அழகாக அந்த இது கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு ஸ்லீவ் இருக்குல்ல, அந்த இது வந்து ஜாயிண்ட் இருக்கிற ஸ்லீவ் அப்படின்றதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரில. எனக்கு நல்லா கேமராவில் தெரியுது, உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில. ஸோ இன்னொரு ஸ்லீவில் நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஸ்லீவு, எந்த கட்டுமே இதில் கிடையாது. இப்போ பாருங்கள், இதை நான் லைட்டாக வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு அந்த ஷோல்டர் வந்து நகர்த்துறேன். இப்படி ஒரு லைன் அழகாக ஃபார்ம் ஆகுதா, அந்த லைனை நீங்கள் அப்படியே மார்க்கர் வச்சு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்கட் வந்து ஈஸியாகவே ஃப்ரண்ட்டில் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ உள்கட் கொடுத்துருக்கத ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க சாக்கில். நான் மார்க் பண்ணலை, நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உள்கட் கொடுக்காதது பேக் சைடு. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணக்கூடிய முறை. நீங்கள் பிகினர்ஸ் கூட தாராளமாக தைரியமாக நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சு அப்படின்றது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? இப்போ உள்கட்டு அழகாக வந்துருச்சு. ஓகே, பாய். அடுத்து இன்னொரு நல்ல கண்டென்ட்டை உங்களை நான் சந்திக்கிறேன்.